ஓகே கைஸ், இதில் anterior abdominal wall hernias பார்த்த மாதிரி இருந்தால் epigastric hernia, spigelian hernia, principle of operations பார்க்க போகிறோம். இதில் epigastric herniaன்றது linear alba between xiphoid and the umbilicus ஏரியாவில் வர hernia. கண்டென்ட் என்ன நார்மலாக இது பெரிபெரிட்டோனியல் ஃபெட்டாக தான் இருக்கும் மோஸ்ட்லி. இப்போ பெரிபெரிட்டோனியல் ஃபெட் என்ன, இப்போ பெரிட்டோனியம் இருக்கும், அதாவது எக்ஸ்ட்ரா பெரிட்டோனியல் ஃபெட்ஸ் இருக்கலாம். அப்போ எக்ஸ்ட்ரா பெரிட்டோனியல் ஃபெட் மட்டும்தான் அந்த ஹேர்னியாவில் இருக்க போகுது. ஆகவே இதை நம்ம செக்லெஸ் ஹேர்னியான்னு சொல்லலாம். செக்லெஸ் ஹேர்னியா. இந்த ஹேர்னியா வந்துட்டு கோஃபிங் இம்பல்ஸ்லாம் அடிக்காது. ஏண்டா இன்ட்ரா அப்டோமினல் ப்ரெஷர் கூடினாலும் இங்கே ப்ரெஷர் என்ன செய்யாது, கடத்தப்படாது, கூடாது. ஆகவே ஒரு கோஃபிங் இம்பல்ஸ் வந்து இங்கே இருக்காது. சிம்டம்ஸ் பெயின்ஃபுல் ஸ்மால் லம்ப் டெண்டு ஆகிக்கும். ட்ரீட்மெண்ட் எக்ஸிஷன் ஆஃப் த ஃபெட் ப்ளஸ் க்ளோஷர் ஆஃப் த டிஃபெக்ட் மெஷ் இஃப் லார்ஜ் ஓப்பனிங் இருந்தால் மெஷ் வைப்போம். ஸ்பிகலியன் ஹெர்னியா பார்த்தோம்னா செமிலூனர் லைனில், அதாவது lateral edge of the rectus sheathல வந்து வரும். யூஸ்வலி அட் த லெவல் ஆஃப் த ஆர்க்வேட் லைன். ஹை ஸ்ட்ரங்குலேஷன் ரிஸ்க் இருக்குமேண்டா இது ஒரு நெரோ நெக் ஃபார்மேஷன், நெரோ நெக்காக தான் இருக்கும். ஹார்ட் டு பல்பேட் பிகாஸ் அண்டர் த எக்ஸ்டர்னல் oblique upper neurosis இருக்கிறதால ஹார்ட் டு பல்பேட், அதால் அல்ட்ராசவுண்ட் சிடி ஹெல்ப் நீடட். மெஷ் ரிப்பேர் பண்ணணும். Principle of operation: identify the sec, reduce the content and the close defect, reinforcement with the mesh if defect is more than 1 to 2 cm or patient has the risk factor, we have to do mesh. Femoral hernia, anatomy of the femoral canal. Femoral canal பார்த்தோம்னா இது ஒரு inguinal ligament. Inguinal ligament செய்யணும்னா pubic symphysis ஏரியாவில் வந்து அப்படியே வெட்டி பெக்டேனியல் லைனோட பெக்டேனியல் லிகமெண்ட் போகும். இது இன்குயினல் லிகமெண்ட், பெக்டேனியல் லிகமெண்ட் வெட்டு இடத்த செல்வோம் நம்ம லுனேட் செல்வோம். லக்கூனார் லிகமெண்ட் செல்வோம். இப்போ இதில் வந்து பார்த்தோம்னா நேவி, அதாவது இங்கே நர்வ், அது பிறகு ஆர்ட்ரி, அது பிறகு வெயின் ப்ளூவாக இருக்குன்னு இது வெயின் வரும். இப்போ இந்த வெயின் டயலேட் ஆகிறதுக்காக அதே மாதிரி இந்த ஏரியாவில் பார்த்தோம்னா லிம் நோட்ஸ் இருக்க போகுது. அதோட இப்போ இது என்ன ஃபீமோரல் வெயின். இந்த ஃபீமோரல் வெயினோட கிரேட் சஃபினஸ் வெயின் போகும். இந்த ஏரியா தான் ஃபீமோரல் கேனல். அதாவது இது வந்துட்டு ஃபீமோரல் ரிங், இது வந்து சஃபினஸ் ஓப்பனிங் கூடிய ரிங். இந்த லிம் நோட்ஸ் பார்த்தமாக இருந்தால் இது வந்து மேலிய லிம் நோட் வந்து குளெக்கோஸ் லிம் நோட்னு சொல்லுவோம். இப்போ பவுண்டரிஸ் பார்த்தமாக இருந்தால் location below the inguinal link medial to the femoral vein. Okay, boundaries like anteriorly inguinal ligament இருக்கும். Femoral ring location anteriorly femoral ligament, posteriorly pectineal ligament, and the medially lacunar ligament, and the laterally femoral vein. Content like fat limb nodes, clacu limb node, T silent, clacu limb node, normally empty. இது பெத்தாலஜிக்கலி ஃபார்மிங் கேனல் ஆகிப்போம். இந்த கேனலுக்குள்ள செய்யும் ஹெர்னியா இறங்கும். கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் லைக் இட்ஸ் மோஸ்ட் காமன் இன் த உமன். ப்ரெசன்டேஷன் ஸ்மால் லம்ப் பிலோ அண்ட் லேட்டரல் த பியூபிக் டியூபர்க், அதாவது பியூபிக் டியூபர்க்கில் கையை வச்சு கொஃபிங் பண்ணுற டைமில் நார்மலாக வந்து இதை வச்சு தான் நம்ம ஃபீமோரல் ஹெர்னியாவா இல்லை இங்குவினல் ஹெர்னியான்னு பிரிப்போம். அதாவது பியூபிக் டியூபர்கிளில் வச்சு பார்க்க கை வச்சு பார்க்க டைமில் இந்த லம்ப் பார்த்தமாக இருந்தால் பிலோ அண்ட் லேட்டரலில் வந்தால் இது ஃபீமோரல் ஹெர்னியா. இதே இது
அப் அண்ட் மீடியல் சைடுக்கு வரும்போது வந்தால் இது இங்குவினல் ஹெர்னியா. ஹை ரிஸ்க் பார்த்தோம்னா ஹை ரேட் ஆஃப் ஸ்ட்ராங்குலேஷன் 30-40% ஸ்ட்ராங்குலேஷன் பிகாஸ் த ஃபீமோரல் ரிங் இஸ் ரிட்ஜ் அண்ட் நெரோவாக இருக்கிறதால. Signs often irreducible at the presentation. Differential diagnosis: inguinal hernia, enlarged lymph nodes, saphenous varix, Pissos abscess, அதே மாதிரி லிப்போமா, இதெல்லாம் வந்து டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸ் ஆகிக்கும். எக்டோபிக் டெஸ்டிஸ் இப்படி பார்க்கலாம். Surgical methods like Lockwood low approach below the inguinal ligament, simple approach. Localization high approach through the inguinal canal, good for the diagnosis, uncertain. MEC FD அதாவது vertical approach above the inguinal ligament, best for the strangulation hernia. Repair like plug mesh or suture conjoining tendon or Cooper's ligament தோட சேர்த்து ரிப்பேர் பண்ணுவோம். Femoral hernias are female, fatal and the firm. Female are more common in the women, high strangulation risk and hard to reduce, firm lump. Differential diagnosis of the strangulated femoral hernia. அதாவது strangulated femoral hernia presents as a painful irreducible lump above the inguinal ligament, below the inguinal ligament. The differential diagnosis is crucial because misdiagnosis leads to delay surgery or worse the wrong incisions. முதலாவது வந்து strangulated inguinal herniaவாக இருக்கலாம். அடுத்தது enlarged lymph node lymphadenitis இருக்கலாம். Saphenous varix இருக்கலாம், அதாவது dilation of the saphenous venous junction dilation இருக்கலாம். Pissos abscess இருக்கலாம். Pissos abscess சொல்கிறது அந்த பிசோஸ் மேஜர் மசில் ஊடாக இங்கே இன்ஃபெக்ஷன் வந்து இன்செஷன் பாயிண்டில் வரும், அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே வெர்டிப்ராவிலிருந்து வர இன்ஃபெக்ஷன் அப்படியே வந்து கலெக்ஷன் ஆஃப் த இந்த என்னது அப்சஸ் இந்த அதில் இன்செஷன் பாயிண்டில் வந்து முடியும். அப்போ அது வந்து நம்ம சொல்லுவோம் ஸ்பைனல் டிபி ஸ்டார்ட் ஆகி ஸ்பைனல் டிபி வந்து ஃபீமரோட முடிவில் வந்து முடியும். அதாவது இப்படி தான் படம் வரும். அதாவது இங்கே ஸ்பைனல் கோடில் ஸ்டார்ட் ஆகிற டிபி இதில் அப்சஸ் வந்து அப்படியே வளைஞ்சி வரும். அப்போ இது வந்து ஃபீமரல் ஹெர்னியா மாதிரி இம்பாகுது. பிசோஸ் சைன் வந்து பாசிட்டிவ் ஆகிக்க போகுது. நோ கோஃபிங் இம்பல்ஸ். லிப்போமா சாஃப்ட் lobulated, non-tendon, no cough impulse, does not change with the position. Saphenous varix is the common, அதாவது dilation of the saphenous vein, soft ஆகிக்கும், compressible, bluish tint ஆகிக்க போகுது. Disappear when the lying down. Cough impulse is present. அப்போ இங்கே cough impulse வந்து இருக்குமென்றது முக்கியமான விஷயம். ஆகவே அது வந்து ஒரு காமன் மிமிக் பண்ணும், ஃபீமோரல் ஹெர்னியாவை மிமிக் பண்ண போகுது. ஃபீமோரல் ஹெர்னியாஸ் பார்த்தோம். இப்போ ஃபீமோரல் ரிங் பார்த்தோம், டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸ், ட்ரீட்மெண்ட் பார்த்தோம், அப்ரோச்சஸ் எல்லாம் எப்படி அப்ரோச் பண்ணலாம்னு பார்த்தோம். ரெட்ரோகிரேட் ரிச்டர் ஸ்ட்ராங்குலேஷன் பார்த்தோம். ரிச்டர் ஹெர்னியான்னு என்னென்னு பார்த்தோம். ரிச்டர் ஹெர்னியான்றது ஒரு சைட் மட்டும்தான் ஹெர்னியா அதுக்குள்ளே இருக்கும். Retrograde strangulations means two loops of bowel are in a sac, but the continuing loop, the W bottom, is inside the abdomen. அப்போ ரெண்டு பவல் லூப் வந்து ஒரு சைக்குள்ளே இருக்குது. Pathophysiology: intraperitoneal loop is compressed at the neck and becomes the necrotic fest. அப்போ பெரிட்டோனியல் லூப் வந்து முதலாவது கம்ப்ரஸ் ஆகி நெக்ரோடைஸ்ட் ஆகும் முதல்ல. வைல் த செக் லூப் வந்து நார்மலாக தான் இருக்க போகுது. டேஞ்சர் என்னென்னா, இஃப் யூ ஒன்லி செக் த லூப்ஸ் இன் த செக் யூ மிஸ் த டெத் பவுல் இன்சைட். அப்போ தான் விஷயம் என்னென்னா, செக்கில் வெளியேறிக்க லூப் வந்து நார்மலாக, அதாவது நெக்ரோடைஸ்ட் ஆகாமல் வியபிளாக இருக்க போகுது. ஆனால் இன்சைடில் இருக்க லூப் வந்து நெக்ரோடைஸ்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட. சர்ஜிக்கல் டெக்டிக்ஸ் ஃபார் த ஸ்ட்ராங்குலேஷன் ஹெர்னியா. ஃபஸ்ட்டுக்கு என்ன வேணுமெண்டா இன்சிஷன் பண்ணணும், அதாவது பேஸ்ட் ஆன் த டைப்
make ADV for the femoral and the uncertain. Midline laparotomy if peritonitis suspected. Control the neck. Do not reduce the hernia yet. உடனே ரெடியூஸ் பண்ணப்படா என்ன செய்யணும் ஒப்சர்வ் அதை பார்க்கணும் வியாபிலிட்டி டெஸ்ட் பண்ணணும். அதுக்கு முதல்ல ரிலீஸ் த கன்ஸ்ட்ரிக்ஷன் கட் த கன்ஸ்ட்ரிக்ஷன் ரிங் அதாவது லெக்குனர் லிகமெண்ட் ஃபார் த ஃபீமோரல் upward and the medially to the avoiding the injury for the abductor artery. இங்கே தான் வந்துட்டு கொரோனா மோட்டிஸ் இருக்குது. அதை ஃபீமோரல் strangulated hernia ஆப்ரேஷன் பண்ணக்குள்ளே கவனமாக இருக்கணும். ஏனெண்டா ஒன்லி அப்வர்ட் அண்ட் மீடியலி தான் நம்ம என்ன செய்வோம்னா கட் பண்ணுவோம். ஒரு காலம் லெட்டரல் கட் பண்ண மாட்டோம். ஏன்னா லெட்டரில் தான் ஒப்ட்ரேட்டர் ஆர்ட்ரியோட பிரான்ச்சான பிரான்ச் இருக்குது. அப்போ அது வந்து வெட்டுப்பட்டுச்சண்டா கொரோனா மோட்டிஸ்ன்னு சொல்லுவோம், டெத்துக்கு வழிவாகும். SS viability, put the bowel out gently, check the entire length, especially the retrograde loop entire length பார்க்கணும். நெக்ரோடைஸ் ஆகிக்கலன்றதை பார்த்துட்டு அதுக்கு எந்த மாதிரி தான் பிளான் பண்ணணும். இஃப் த க்ளீன் ஃபீல்ட் என்ன மெஷ் மே பி யூஸ்ட், ஆனால் ப்ரிஃபர் பண்ணுறது டிஷ்யூ ரிப்பேர் ஓ பயாலஜிக்கல் மெஷை யூஸ் பண்ணலாம். கண்டாமினேட்டட் பஸ்ன்னு சொல்லிட்டுனா நோ சிந்தட்டிக் மெஷ், ஒன்லி டிஷ்யூ ரிப்பேர் தான். டிட்டர்மைன் த பவுல் வியாபிலிட்டி எப்படி பார்க்குறது, நெக்ரோடைஸ்ட் இல்லையாண்டு எப்படி செக் பண்ணுறேன்டா கலர், பெரிஸ்டால்சிஸ், அட்ரியல் பல்சேஷன், ப்ளீடிங், வோம் சேலைன் பெக் யூஸ் பண்ணி பார்க்குறது. அதாவது முதலாவது கலரை பார்க்குறது, பிங்க் ஓ ரெட் கலர் இருந்தால் ஓகே வியபிள், பிளாக் க்ரீன் பர்பிள் இருந்தால் நான் வியபிள், பெரிஸ்டால்சிஸ் ப்ரெசன்ஸ் இருந்தால் ஓகே, absence and suspicious for the necrosis. Arterial pulsation, palpable mesenteric arteries, அது வந்து வியபிளாக இருக்க போகுது. ப்ளீடிங், கட் எட்ஜ் ப்ளீடிங் இருந்தால் ஓகே குட். வார்ம் சேலைன் பெக், அதாவது அப்ளை வார்ம் சேலைன் ஃபார் த 10 to 15 minutes. இஃப் த கலர் இம்ப்ரூவ்ஸ், அதாவது வித்தியாசமான கலர் லைட்டாக பிளாக் மாதிரி கலர் பர்பிள் மாதிரி கலர் இருந்து கலர் இம்ப்ரூவ் ஆனால் பெரிஸ்டால்சிஸ்லாம் ரிட்டர்ன் ஆனால் ஓகே வியபிள். இஃப் நாட் we have to resect the colon. We have to resect the material bowel. Volume resection, resect the necrotide segment pus healthy margins, but proximally, இப்போ உதாரணத்துக்கு இந்த லூப் பவலில் இந்த ஏரியா வந்து நெக்ரோடைஸ்ட் ஆகிருக்குன்னு வைப்போம். இந்த ஏரியா வந்து ஃபுல்லாக நெக்ரோடைஸ்ட் ஆகிருக்கிறதுனா ப்ராக்சிமல், இது ப்ராக்சிமல், இது டிஸ்டல். ப்ராக்சிமலில் பார்த்த மாதிரி இருந்தால் நம்ம 30 to 40 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா வெட்டுவோம், 30 to 40 சென்டிமீட்டர். அண்ட் டிஸ்டல்லி பார்த்தமாக இருந்தால் 10 to 15 சென்டிமீட்டர் வெட்டுவோம். And perform end-to-end anastomosis. In retrograde strangulation, you must pull the intermediate loop out in the wound to check the viability. Failure to do so is a classic exam trap. அப்போ யோசிக்கணும் இதை. ரெட்ரோகிரேட் ஸ்ட்ராங்குலேஷனில் வெளியே எடுத்து செக் பண்ணணும் நல்லா. அடுத்தது hernia of the spigal line of the abdomen, அது சொல்லுவோம் ஸ்பிகலியன் ஹெர்னியாஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது anatomy along the spigelian line, அதாவது செமிலூனர் லைன் ஊடாக வர லைனில் which is the lateral edge of the rectus abdominis muscle. rectus abdominis muscleக்கு லேட்டரலாக போகும் அந்த எட்ஜ். அவடத்து வர நெரோவான ஒரு ஓப்பனிங் வரலாம். அப்படியான நெரோ ஓப்பனிங்கூடாக வர ஹெர்னியாவாக இருக்கும். வீக் பாயிண்ட் யூஸ்வலி அட் த லெவல் ஆஃப் ஆக்வேட் லைன், அதாவது பிலோ த உம்பிளிகஸ் மோஸ்ட்லி. வேத போஸ்டீரியர் ரெக்டஸ் ஷீத் வந்து அப்படியே எண்ட் ஆகிற இடத்துல. டைப் பார்த்தோம்னா இன்டர்பெரைட்டல் ஹெர்னியா, அதாவது பாசஸ் பிட்வீன் த இன்டர்னல் oblique and the external oblique aponeurosis. Clinical features like localized pain in the lower abdomen, often exacerbated by the exercise. Signs, small tender lump lateral to the rectus sheath. Difficult ஏனண்டா often occult, hidden அதான் அறிய போகுது. ஏனண்டா இது வந்து லைஸ் அண்டர் த இன்டெக்ட் எக்ஸ்டர்னல் oblique aponeurosis உள்ளுக்கு போகிறதால அது வந்து பல்ஜிங்கை பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்காக நமக்கு அல்ட்ராசவுண்ட் அண்ட் சிடி ஸ்கேனில் நம்ம என்ன செய்யலாம், அதில் சைஸை கண்டென்ட்டை நம்ம அப்சல்யூட்டாக பார்க்கலாம்.
ட்ரீட்மெண்ட் சர்ஜரி mandatory due to the high risk of strangulation என்றது narrow neck அறிய போகுது. மெத்தட் பார்த்தோமா இந்த ஓப்பன் லேப்ரோஸ்கோபிக் ரிப்பேர் வித் மெஷ் யூஸ் பண்ணுற மெத்தட்டை யூஸ் பண்ணிக்கலாம். கிளினிக்கல் பிக்சர் ஆஃப் strangulated femoral hernia ரிச்டர்ஸ் டைப் முன்ன பார்த்த மாதிரி தான். இது பார்த்தோம் strangulated hernia பிடிக்க போகுதுண்டு. 157 elements of the abdominal hernia, general symptomology of the uncomplicated hernia, principle of operation, new direction of hernia surgery இதெல்லாம் பார்த்தோம் நம்ம என்ன மாதிரின்ட்டு. எபிகாஸ்டிக் hernia பார்த்தோம். hernia of the linea alba வாரது பார்த்தோம். அதாவது xiphoid between the xiphoid and the umbilicus இடையில வரும். பெரிபெரிட்டோனியல் ஃபெட் தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா பெரிட்டோனியல் செக்லஸ் ஹெர்னியான்லாம் பார்த்தோம். strangulated hernia விஷயங்களை ஃபுல்லாக பார்த்தோம். மெக்கானிக்கல் ஸ்ட்ரங்குலேஷன் வியபிள் சைன்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தோம். அதாவது strangulated hernia mechanism of the fecal and elastic incarceration எப்படி நடக்கும். அதாவது எலாஸ்டிக் ஸ்ட்ராங்குலேஷன் என்று சொல்கிறது மெக்கானிசம். அதாவது சடன் இன்க்ரீஸ் இன் த இன்ட்ரா அப்டோமினல் ப்ரெஷர். உதாரணத்துக்கு கோஃப் லிஃப்டிங் த ஹை வெயிட் ஃபோர்ஸ் அ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் பவல் த்ரூ அ நெரோ ரிங். ஒரு சின்ன ரிங்குக்குள்ளே நெஞ்சிடும் பெரிய அமௌண்ட் ஆஃப் பவலில் வந்துட்டு வெளியே தள்ளிடும். இப்படி செய்கிறதால த ரிங் ஸ்ட்ரெச்சஸ் எலாஸ்டிசிட்டி அண்ட் தென் ஸ்னாப் பேக். இப்போ ரிங் வந்து முதல்ல நல்ல எலாஸ்டிக் தன்மையாக விரிஞ்சு இப்படி இருக்க ரிங் வந்து என்ன செய்யும், நல்ல ஹை ப்ரெஷர் வரதால் விரிஞ்சிடும். விரிஞ்ச உடனே சின்னதாகிறதால என்னையும் ட்ரெப்பிங் த பவல் என்னையும் ட்ரெப் பண்ணிடும் வெளியே. அப்போ அது இது வந்துட்டு அக்யூட் சடன் ஒன்செட் ஆகி போகுது பெயின். ஃபீக்கல் obturational strangulation சொல்கிறது gradual accumulation of the feces in the inherited loop, usually in the elderly with a large or chronic hernia. இதை பார்க்கலாம். the heavy அதாவது loaded loop பார்த்தோமா இந்த நெக்கில் வந்து லோட் ஆகிறதால blocking the flow of the eventual compressing vessels. அப்போ இது வந்துட்டு ஸ்லோ ப்ரோக்ரெஷன் ஆகிக்கப்போ அதனாலும் ஸ்ட்ரங்குலேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு கூட. கிளினிக்கல் டிஃப்ரென்ஸ் லைக் எலாஸ்டிக்கில் பார்த்தோம்னா சிவியர் பெயின் ஃப்ரம் த ஸ்டார்ட் அண்ட் ரேபிட் ப்ரோக்ரெஷன் டு ஷாக். ஆனால் இங்கே பார்த்தோம்னா மைல்டு டிஸ்கம்ஃபர்ட் இனிஷியலி. த சைன் ஆஃப் obstruction டாமினேட் பண்ணும். ஸ்ட்ரங்குலேஷன் இஸ் த லேட் இவெண்ட் தான் ஆகும். ஒரு ஒப்ஸ்ட்ரக்ஷன் ஆகி தான் திரும்பி ஸ்ட்ரங்குலேஷன் ஆகும். இது வந்துட்டு சடன் ஆன்செட். இது எலாஸ்டிக். சைன் ஆஃப் நான் வேயபிள் பவுல், அதாவது முன்ன பார்த்தோம் இதை ஃபுல்லாக கலர் பிளாக் க்ரீன் டார்க் பர்பிள் அரிக்க போகுது. பேஸ்டால்சிஸ் இருக்காது, பல்சேஷன் இருக்காது, வால் வந்துட்டு தின் ஃப்ரெஜைல் லெக் டோன் அரிக்கும், ஃப்ளஷிட் அரிக்க போகுது. ஸ்மெல் ஃபவுல் ஒடர் சிரோசிஸ் ஸ்மெல், ஃப்ளூயிட் ஹிமோரேஜிக் ஃபவுல் ஸ்மெல் இன் த செக். கிளினிக்கல் பிக்சர் ஆஃப் strangulated femoral hernia differential diagnosis எல்லாம் பார்த்தோம். irreducible versus strangulated hernia. irreducibleக்கும் strangulated abdominal herniaவும் பார்த்தமாக இருந்தால் irreducible அதாவது இன்காசரேட்டட், ஒரு சிறைப்படுத்தப்பட்ட ஒரு ஜெயிலில் அடைச்ச மாதிரி இருக்கும். அதாவது வெளியே புஷ் பண்ண, அதாவது கண்டென்ட் வெளியே வந்துருக்கீங்க, அதை புஷ் பேக் பண்ண இல்லாது. ஆனால் இங்கே விஷயம் என்னென்னா இதுக்கும் ஸ்ட்ரங்குலேட்டட் வித்தியாசம் என்னென்னா ஸ்ட்ரங்குலேஷனில் வந்துட்டு பிளட் சப்ளை வந்துட்டு பேடாக இருக்கும், அதாவது இஸ்கெமிக் ஆகி அங்கே பிரச்சனை ஆகி போகுது. ஆனால் இங்கே அப்படி இல்லை, பிளட் சப்ளை வந்து இருக்கும். யூஸ்வலி டியூ டு த அதர்ஷன் பிட்வீன் த செக் அண்ட் த கண்டென்ட் ஓ நெரோ நெக் வித்தவுட் அக்யூட் ஓ கான்ஸ்ட்ரிக்ஷன். ஆகவே இங்கே வந்து எல்லாம் ஸ்ட்ரங்குலேஷன் மாறி தானே. ஆனால் விஷயம் என்னென்னா இங்கே பிளட் சப்ளை ஓகே. பட் ஸ்ட்ரங்குலேஷனில் வந்து பார்த்த மாதிரி இருந்தால் பிளட் சப்ளை இஸ் கம்ப்ரமைஸ்ட், இஸ்கீமியா நெக்ரோசிஸ் ஆகிக்க போகுது. டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸ் வித் irreducible இந்த ஸ்ட்ரங்குலேஷன் ஹெர்னியா பார்த்த மாதிரி இருந்தால் பெயின் வந்து irreducible மைல்டாக இருக்க போகுது, ட்ரக்கிங் டிஸ்கம்ஃபர்ட் தான் இருக்கும். ஆனால் இங்கே சிவியர் பெயின் இருக்க வேண்டாம், இஸ்கீமியா கன்ஸ்டன்ட் பெயின், அக்யூட் பெயின் ஆகிக்க போகுது. டெண்டர்னஸ் பார்த்தோம்னா நான் டெண்டர் மைல்டு டெண்டர் அதைக்கும், ஆனால் இங்கே நல்ல டெண்டர் ஆகிக்க போகுது. சிஸ்டமிக் சைன்ஸ் இங்கே ஒன்றுமே இருக்காது. ஆனால் இங்கே டெகிகார்டியா, ஃபீவர், லீக்கோசைட்டஸ், அதாவது இன்டாக்சிகேஷன் சிண்ட்ரம் இருக்க போகுது. ஸ்கின் நார்மலாக தான் இருக்கும். ஆனால் இங்கே ரெட் எடிமெட்டோஸ் என்ற இன்ஃப்ளமேட்டரி இன்டாக்சிகேஷன் சிண்ட்ரம் இருக்கும். obstruction may have a chronic constipation, but இங்கே
acute obstruction, vomiting, distension இருக்கும். Cough impulse absent, இங்கேயும் absent தான். ட்ரீட்மெண்ட் irreducible herniaக்கு elective planned surgery பண்ணலாம். herniorrhaphy, hernioplasty. ப்ரீ-ஆப்ரேஷன் optimize the patient weight loss, smoking. அதாவது ப்ரீ-ஆப்ரேஷன் விஷயம் என்னென்னு பார்த்தா கோஸை வந்து எலிமினேட் பண்ணுறது. உதாரணத்துக்கு டயபெட்டிக் பேஷண்ட் அதை சரியாக்குறது. கரெக்ட் எனி ப்ரெசிபிடேட்டிங் ஃபேக்டர்ஸ், அதாவது கன்ஸ்டிபேஷன், சிஓபிடி, ஆஸ்துமா, ஸ்மோக்கிங் செசேஷன் அதெல்லாம் செய்கிறது. டெக்னிக் கேர்ஃபுல்லி dissect the adhesion, mesh repair is standard. Strangulation hernia emergency surgery, immediate operation பண்ணணும். IV fluid, NG tube, antibiotics போட்டு resuscitation பண்ணணும் ஃபஸ்ட்டுக்கு. அதுக்கப்புறம் என்ன வேணும், டெக்னிக் லைக் assess the viability, if it is necrotized நம்ம என்ன செய்யணும், அதுக்கேற்ற மாதிரி வெட்டணும். அதுக்கப்புறம் anastomose பண்ணணும். கண்டா இண்டிகேஷன்ஸ் லைக் நெவர் அட்டெம்ப்ட் மேனுவல் ரிடக்ஷன். மேனுவல் ரிடக்ஷன் செய்யப்பட ஏனெண்டா இது ஒரு ஸ்ட்ரங்குலேட்டட் ஹெர்னியா, பிளட் சப்ளை இல்லாமல் நெக்ரோடைஸ்ட் ஆகி கேங்க்ரீனஸ் பவலாக தான் இருக்கும். அப்போ கேங்க்ரீனஸ் பவல்னு சொல்கிறது வந்து ஹை சான்ஸ் டு ரப்ஷர். அப்போ அதால் அதை நம்ம மேனுவல் ரிடக்ஷன் பண்ணுறது ட்ரை பண்ணால் ரப்ஷர் கேங்க்ரீன் கேங்க்ரீன் வெடித்து பெரிட்டனைட்டிஸ் வரது வாய்ப்பு கூட. irreducible is a annoying, strangulated is a deathly disease, deathly condition ன்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்த வீடியோவில் மற்ற விஷயங்களை நான் பார்ப்போம்.